ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நொடியில் கூட ஒரு நல்ல கருத்து வெளிவர காத்திருக்கிறது. பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு குரு வளையம். இந்த குரு வளையம் குருமேட்டில் காணப்படக்கூடியது. அதனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போர்டுக்கு வந்துடும் வாங்க. இப்போ இந்த கைரேகையில் இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பில் இதை முதல்ல வர்றது இது குருமேடு, அதாவது சுண்டு விரல். சுண்டு விரலில் சுட்டு விரல், ஆள்காட்டி விரல் சொல்கிறோம், ஆளை காட்டுறோம்ல. அந்த விரலுக்கு அடியில் இருக்கிறது குருமேடு. இந்த குருமேட்டை அப்படி வளைச்சு அப்படி வளையமாக வர்றதான் குரு வளையம். இதில் பாதி அளவு வரலாம், இதில் பாதி அளவு கூட வரலாம், இதில் 2 ரேகை வரலாம். இந்த மாதிரி வந்தால் இது குரு வளையம். இது முழுமையான குரு வளையம். இந்த மாதிரி இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு. இந்த குரு வளையம் உள்ளவர்களுக்கு குறையொன்றும் இருக்காது. அதாவது பைபிள்ல சாலமன்கிற ஒரு அரசனுடைய கையில இந்த குரு வளையம் இருந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மன்னன் மிகச்சிறந்த, அதாவது சகல கலைகளும் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர், மிகப்பெரிய அறிவாளி, ஒரு ஞான திருஷ்டி. ஒருத்தர் ஞான திருஷ்டி இந்த அருள்ரேகை மாதிரியே இவர்களுக்கு பார்த்தோன்னே இவர் எப்படிப்பட்டவர்கிற கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம் உண்டு. சகல கலைகளும் தெரியும். அந்த அருள்ரேகை உள்ளவங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அருள் இருக்கும் அவங்களுக்கு. இந்த ரேகை உள்ளவர் அருள் குரு வளையம் உள்ளவர்களுக்கு மிக சிறந்த அமைப்பு. சகல கலைகளும், எல்லா கலைகளிலும் எல்லா இதிலையும் அவங்களுக்கு ஈடுபாடு நிறைய இருக்கும். அவர் அரச போகமான வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. அதாவது செல்வத்தில் கொளிக்கக்கூடிய அவர்களுக்கு இல்லாத குறையே இருக்காது. இந்த குரு வளையம் இருந்ததுன்னா மிச்சப்படி ரேகைகள், இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்து மிக குருவளையம் இருந்தது இருக்கும். குருவளையம் இருந்தாலே எல்லாமே இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்த வாழ்வில் மிகப்பெரிய அரசபோகமான வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, அரசியல்வாதிகளுடைய கையில கூட இது காணப்படும். மிகச்சிறந்த பக்திமான், ஆன்மீக ஈடுபாடு உள்ள அரசியல்வாதிகளுடைய கையில காணப்படும். இவர்களுக்கு நிறைய பெண்கள் தொடர்பும் அதிகமாக ஏற்படும். அந்த புறத்தில் நிறைய பெண்களோடு தொடர்பும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இவர்கள் அறியாத கலையே இருக்காது. எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் அந்த சாப்டர் எனக்கு தெரியும்பாங்க. இந்த மாதிரி சகலகளா வல்லவராக, எல்லா துறைகளிலும் மிக தெரிந்தவராக, விவரம் தெரிந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த குரு வளையம் உங்க கையில இருந்ததுன்னா நீங்க முயற்சி செய்தால் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன அந்த குரு வளையம் மட்டும் இருந்தால் போதும். வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்தால் டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்தி ரேகையும் நல்லா இருக்கும், இருதய ரேகையும் நல்லா இருக்கும், ஆயுள் ரேகையும் வாங்கப்படாமல் இருக்கும். இந்த குரு வளையம் இருந்ததுன்னா அவர்களுடைய கை மிக சிறப்பாக இருக்கும். முதல் தரமான கையா இருக்கும். ரோஸ் மாதிரி அழகா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இருந்து குரு வளையம் இருந்தால் அரசபோகமான வாழ்வு சார். அதாவது ஒன்று அரசியலில் இருப்பாங்க, இல்லை ஒரு வியாபார பிஸ்னஸ் துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவில் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு அவர்கள் தான் அரசராக, அரசபோகமாக. அரசர்னா இப்போ அரசர் யாரும் கிடையாது, அரசபோகமான அரசருக்கு நிகரான வாழ்வு கிட்டும். அதாவது இதில் என்ன ஒரு மைனஸ்னா, மனைவிகள் நிறைய இருப்பாங்க. அவருக்கு நிறைய பெண்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். சுக்கர வீடு நல்லா இருக்கும், சுக்கர தேஜஸ் உள்ளவராக இருப்பார். அழகாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு அரசன் எவ்வாறெல்லாம் இருப்பார், முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கதையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அரசன் நினைச்சாக்க யார் வேண்டுமென்றாலும் அந்த புறத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் இவருக்கு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடுது. ஆன்மீகம் முதற்கொண்டு 64 கலைகளிலும் வெற்றி வீரராக திகழ்வதற்கு வாய்ப்புண்டு. தெரியாத பாஷையே இருக்காது, தெரியாத மொழிகள் இருக்காது, எல்லாம் தெரிந்தவராக இருப்பார். வாழ்வில் வெற்றி பெற முயற்சி செய்தால் டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு வளையத்தோட சிறப்பு சொல்லணும்னா, அருள் ரேகை
ஒன்லி பக்தி ஆன்மீகம் உள்ளவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு வளையம் ஒரு நார்மலா ஒரு பெரிய தொழிலதிபருக்கு இருக்கலாம், அரசியல் நிபுணர்களுக்கு இருக்கலாம், அதாவது அனைவருக்குமே இருக்கலாம். அவர்கள் எல்லாம் எல்லா கலைகளும் தெரிந்து எல்லாத்திலையும் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எல்லா உணர்ச்சிகளிலும், அதாவது எல்லாமே பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த மாதிரி எல்லாமே சகலகளாக வல்லவர்களாக இருப்பார்கள். உங்கள் கையில் குரு அது வளையம் அப்படி இருக்கான்னு பாருங்க. மிகச்சிறந்த அளவில் வாக்குப்பளித்ததிலிருந்து எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும். வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. சாதனை ஆகுவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக சாதனைகள் ஆக முடியும். முயற்சி தான் முதல்ல. நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு ரேகை கண்டுட்டோம்னா நம்ம முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது. இல்லைன்னா அது அப்படியே மங்கி போயிடும். அதாவது மனிதனுக்கு அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில், செயல்களின் அடிப்படையில் ரேகைகள் உற்பத்தி ஆகின்றன. அந்த உற்பத்தி ஆகின்ற ரேகை அதை ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பிரகாசமாக எரியும், இல்லைன்னா அது அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் எல்லாமே வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினச்சோம்னா அந்த ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும். இல்லைன்னா அப்படியே இருந்தோம்னா அப்படியே தான் இருக்கும். நல்லா சாப்பாடு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில பேர் ராஜபோகமாக நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் கிடைக்கும், நல்லா சந்தோஷமாக தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கையில் அந்த குரு வளையம் இருக்கும். இது மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், வெற்றி பெறணும்னு நினச்சி உழைக்கிறவங்களுக்கு எல்லா கலைகளும் எல்லா சகலமும் தெரிஞ்சு வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.